தலைகளை வணங்கி நம்முடைய தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, புல்லுக்கோப்பான மனிதர்கள் கர்த்தாவே, நீர் தந்திருக்க சுவாசத்தை நாங்கள் சுவாசித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தாவே, நான் பெரியவன் நீ பெரியவன் எல்லாம் ஒன்றுக்கு வேலைக்காகாது. கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய தயவினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் எங்களுடைய நாட்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தாவே, தேவனே இறக்க செய்ய தீவிரிப்பீராக, நன்மை செய்ய தீவிரிப்பீராக. இந்த வேலையில் கர்த்தாவே புலம்பிக் கொண்டிருக்கிற அநேக பேரை நோக்கி பாருங்க. கர்த்தாவே, ஆண்டவரே, வியாதி கடன் இவையிலிருந்து எங்களை விடுவீங்க. கர்த்தாவே, மெய்யான தேவனுடைய சமூகத்திலிருந்து இறக்கம் கிடைப்பதாக. அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு இறக்கம் கிடைத்ததே. கர்த்தாவே, அன்றைக்கு 12 வருடத்தில் பெரும்பாடுள்ள சகோதரிக்கு இறக்கம் கிடைத்ததே. இந்த லெந்து நாட்களில் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபைகளுக்கு இறக்கம் கிடைப்பதாக. எங்களை உயிர்ப்பிப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய இருள் விலகி போகட்டும். கர்த்தாவே, நீர் கிரியை செய்வீராக, கிருபை செய்வீராக. இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். 86:5 ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறார். கிருபை. அருமையானவர்களே, நீங்கள் சென்னைக்கு வந்தீர்கள் என்றால் ஜாய் டிவி ஓனர் வீட்டுக்கு வாங்க. அவர் வீட்டு முன்னாடி ஒரு வசனம், அருமையான வசனம் எழுதி போட்டிருப்பார். பெரிய பேனரே வச்சிருக்கிறார். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அது அவருடைய அர்ப்பணிப்பின் வசனமாக ஐயாருடைய வாழ்விலே நடந்த நிறைய அதிசயங்களை திரட்டி அந்த ஒரு வாசகத்தை போட்டு வைத்திருக்கிறார். என்னுடைய தாழ்வில் என்னை நினைத்தவரை துதிக்கிறேன், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர் துதிக்கிறார். அதே மாதிரி கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறார். ஆண்டருடைய மன்னிப்பு இல்லைன்னா, ஆண்டருடைய இறக்கம் இல்லைன்னா இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் பேச முடியாது. அவ்வளோ முரட்டு சுபாவங்கள் உண்டு, அவ்வளோ கோபங்கள் உண்டு. அதெல்லாம் கத்திரிக்காய் ஒரு அளவுக்கு ஆகாது. நம்ம தான் சொல்லிக்கணும் ரொம்ப கோபம் இருக்குது அது இருக்குன்னு. ஆண்டவர் நினச்சாருன்னா அவ்வளோதான். ஆண்டவர் நினச்சா ஒரு செகண்டில் சட்னி ஆக்கி போட்டுடலாம், ஒரு செகண்டில் தூக்கமும் செய்யலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி, ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டியே நம்மளை என்ன நினைக்கிறானா, அவன் இருக்க போகிற நாட்கள் கொஞ்சம் தானே, ஏதோ வாலாட்டிட்டு கிடக்கான், குடும்பத்தில் பொண்டாட்டிகிட்ட வாலாட்டிட்டு கிடக்கிறான், வெளியே வந்து ஏதாவது சண்டைக்கிட்ட போட்டு போகிறான், பொண்டாட்டியை அடக்கிட்டு கிடக்கிறான், நீ வெளியே வந்து பேசி போகிறான். அது நிறைய பேருக்கு வீராப்பு, அந்த சூறாப்பு, கூறாப்பு, மூறாப்பு எல்லாமே வீட்டில் தான். ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவர் தேவன் கொடுத்துருக்கிறாரு. இது அவருடைய கிருபையை பற்றி இறக்கத்தை பற்றி காலையில் எழுந்த உடனே இந்த 2 நாட்களில் ஏசப்பா தயவு பாராட்டுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, சாப்பிட்ற சாப்பாட்டில் சுகர் வந்துடக்கூடாது ஆண்டவரே, பேசுகிற பேச்சில் பிபி ஏறிடக்கூடாது கர்த்தாவே, ரத்த கொதிப்பு வந்துடக்கூடாது ஆண்டவரே, வீட்டில் காப்பாற்றுங்க. எல்லாம் யாரை வச்சியே வருது? ஒன்றை வச்சு தான் வருது, என்ன வச்சு தான் ஏன் வருது? எனக்கே சுகர் வந்துச்சு, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை நீ அணுகிச்சு, அதையே நினச்சிக்கிட்டு தான் சுகர் வந்துச்சு. மற்றபடி சுகர் வராது, எந்த பிபி எதுவுமே எகிராது. ஆண்டருடைய வாழ்க்கையின்படி இயேசு தான் என்னுடைய மேய்ப்பர், அவர் தான் என் தொழிலை நடத்துவார், என் பிள்ளைகளை நடத்துவார். எனக்கு 2 ஆசீர்வாதமான பிள்ளைகளை தந்தார், 5 பொட்ட பிள்ளைகளை தந்திருக்கிறார். ஆண்டவரது பிள்ளைகளை கட்டி கொடுப்பார். வருங்காலத்தில் அவர்கிட்ட எல்லாத்தையும் அவர் பாரத்தில் போடா. நீ ஏன் தலைக்கு மேலே போட்டுட்ருக்காம்மா? நீ தலைக்கு மேலே போட்டு என்னம்மா ஆக போகுது? ஒன்றுமே கிடையாது. ஆக இங்கே சங்கீதம் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் மன்னிக்கிறவரும் தயவு கிருபை செய்கிற தேவனுமாக இருக்கிறார். யாவர் மேலும் அவரை நோக்கி கூப்பிடுற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாக இருக்கிறார். முதல்ல ஒரு கோயிலில் போய் படுத்து கிடக்கியமா, ஆண்டவர் உனக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரா? சாத்தாங்குளம் கோயிலில் போய் படுத்து கிடக்கிறிய, உனக்கு ஆண்டவர் நன்மை செய்யாமல் இருப்பாரா? மென்னானபுரம் கோயிலில் போய் படுத்து கிடக்கிறிய, உனக்கு ஆண்டவர் நன்மை செய்யாமல் இருப்பாரா? வடக்குடி இப்போ கிருஷ்ணநாதர் ஆலயத்தில் போய் படுத்து கிடக்கிறிய, உனக்கு ஆண்டவர் நன்மை செய்யாமல் இருப்பாரா? கிருபை செய்வார் ஐயா, ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நம்முடைய தேவனை மாறி இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். உனக்காக சிலுவையே சுமந்தார் ஐயா, எனக்காக சிலுவையை சுமந்திருக்கிறார் ஐயா. மனுஷன் காரி துப்புறான் ஐயா, பொறுத்துக்கிட்டார் ஐயா. அப்பேற்பட்ட இறக்கம். ஏன்னா நீனும் நானும் நம்ம எங்கே போகணும்? பரலோகம் போகணும் என்பதற்காக எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டாரே. மற்ற எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்காது இருப்பது எப்படி? நீ விரும்புகிற இந்த சொத்து சுகம் காரு பங்களா எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவார் ஐயா. நீ விழுந்து கிட. தாவீது ராஜா தேவனுடைய பாதத்திலே விழுந்து கிடந்தான். 1000 நாளை பார்க்கிலும் நம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆண்டவரே, என்னை கைவிடாதிருங்க ஐயா, எனக்கு இறங்குங்க கர்த்தாவே, எனக்கு தயவு பண்ணுங்க கர்த்தாவே. நீ விழுந்து கிடக்க வேண்டிய இடம், முற்றுகையிட வேண்டிய இடம் இயேசு. வேற எங்கே போய் முற்றுகையிட்டு இருக்காத. அண்ணன் உனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டான்.
நீ நம்பிட்டு இருக்க உங்கள் அண்ணனை ஹெல்ப் பண்ணவே மாட்டான். இந்த இயேசு உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். இந்த இயேசு உன்னை ஆதரிப்பார், உன்னை ஏழ்மையிலிருந்து தூக்குவார். உன் வீட்டில் சுபகாரியம் நடக்கும், உன் வீட்டில் நல்லது நடக்கும், உன் வேதி மறைஞ்சு போயிடும். இயேசுனுடைய கருணையை தேடு, இயேசுனுடைய இரக்கத்தை தேடு, இயேசுடைய தயவா பிடி, இயேசுவை பிடிச்சிக்க. அன்றைக்கு சூனமித்தியா அங்கே பிடிச்சிக்கிட்டா எலியாவை, நான் விடவே மாட்டேன். இன்றைக்கு நீனும் அந்த சூனமித்தியை மாதிரி இயேசுவை பிடிச்சிக்க. உன் வீட்டினுடைய சூழ்நிலையெல்லாம் மாறும். விதவிதமான புடவைகள், விதவிதமான ஆபரணங்கள் நீ போடுவா. ஆண்டவர் உன்னை வாழ வைப்பார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உண்மை நம்புகிற அனைவருக்கும் ஆண்டவரே, நீர் கேடகமாக இருக்கிறீர், நீர் அரணாக இருக்கிறார் கர்த்தார். விருதாவாக உண்மை பின்பற்ற வேண்டிய அவசியமே இல்லை கர்த்தார். உலகத்தானை காட்டிலும் எங்களை ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியமாக இருக்கிறது ஆண்டவரே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஐயா, நாங்கள் உண்மை நினைக்கிறோம் கர்த்தார். எங்களுக்காக நீர் பட்ட பாடுகள் ஆண்டவர் ஏராளம் ஏராளம் கர்த்தார். நாங்கள் எங்களையே நினைத்து கொண்டு இராதபடி உம்முடைய பாடுகளுடைய ஐஸ்வர்யத்தை, உம்முடைய இரக்கத்தினுடைய ஐஸ்வர்யத்தை, உம்முடைய பெரும் பொறுமையினுடைய ஐஸ்வர்யத்தை, உம்முடைய தாழ்மையினுடைய ஐஸ்வர்யத்தை நினைக்கிறோம் கர்த்தாவே. எனக்காக அல்லவா அந்த பாடுகள் ஆண்டவரே. நீர் வாழ்க கர்த்தாவே. உம்முடைய ஐஸ்வர்யம் எங்கள் மேல் இறங்குவதாக, உம்முடைய காருண்யம் எங்கள் மேல் இறங்குவதாக, திருச்சபை மேல் இறங்குவதாக. உம்மை தேடுகிற ஒருவரையும் கைவிடாதிருங்க. இந்த தம்பியை கைவிடாதிருங்க தாப்பனே. உனக்கு எதிர்காலத்தை அமைத்து கொடுங்க தாப்பனே. இந்த தம்பியுடைய கையிலே பணங்கள் புரளட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதங்கள் நிற்கட்டு கர்த்தாவே. ஊரிலே பெயர் பெற்றவனாக திகழட்டு ஆண்டவரே. அவ்விதமாகவே செய்தபடியால் உமக்கு நன்றி. இயேசு மூலம் இறைஞ்சுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.